தாவாக்கா தாவேக்கா டிவிகே, அந்த டிவிகே அப்படின்ற பெயர் வந்து இது தாவாக்காவா தாவேக்காவா சில மீம்ஸ் கூட வெளியாச்சு. அந்த விஜய் அவர்கள் தாவேக்கா தொடங்கின உடனே அந்த டிவிகே அப்படின்றது இதுவரைக்கும் தாவாக்காவா இருந்தது, இப்போ தாவேக்காவுக்கு போகுதே அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான அந்த மீம்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க தானே? அந்த மாதிரி ஒரு பார்வை மக்கள் மத்தியிலிருந்து வரப்போ அதை நீங்கள் எப்படி அணுகுனீங்க? என்ன செய்ய, என்னுடைய மக்களை குறித்து நான் கவலை கொள்ள தான் முடியும். காரணம், ஒரு 40 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான சமரசமற்று போராட்டத்தில் இன்று ஒரு 14 ஆண்டுகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று அழைக்கப்பட்டு உங்களை போன்ற முன்னணி ஊடகங்களிலும் தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகளிலும் டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி, சட்டமன்றத்தின் போது என்னுடைய உரையின் போது கூட ஆங்கில பத்திரிகைகளிலே டிவிகே வேல்முருகன் ஃபவுண்டர் லீடர் ஸ்பீச் அப்படின்றதான் பதிவு செய்வார்கள். இப்போது அப்படிதான் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு இளைய தலைமுறை, ஒரு மாணவர் சமூகம், அந்த சினிமா நடிப்பு, கதை வசனம், பாடல் வரிகள் அல்லது சண்டை காட்சிகள் இதனால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு சமரசமற்று அந்த கூட்டத்திற்கும் சேர்த்து அவர்களின் வாழ்வுரிமைக்காகவும் இங்க இருக்கிற மனித குலத்திலிருந்து, உயிரினங்களிலிருந்து, இயற்கை செடி கொடிகளிலிருந்து அதுவும் தத்தமது வாழும் உரிமைக்காகத்தான் போராடுகிறது. ஆக அந்த வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு கட்சியை தொடங்கி பெரிய கட்சிகளோடு, நீங்கள் குறிப்பிட்டது போல் பெரிய கட்சிகளோடு எந்தவித சமரசமும் இல்லாமல் போராடுகிற வேல்முருகனை அந்த டிவிகே தாவாக்கா என்று வைத்து பார்ப்பதற்கு பதிலாக என்னோடு ஒப்பிடுகின்ற வகையில் எந்த ஒரு போராட்ட களத்தையும், சட்டமன்ற அனுபவங்களையும், நாடாளுமன்ற முறைமை சிஸ்டங்களையும் தெரிந்து கொள்ளாத புதிதாக தற்போது இப்போதுதான் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியை தொடங்கி நானும் மக்களுக்கு பணியாற்றப் போகிறேன் என்று அறிவித்திருக்கின்ற ஒருவருக்கு 14 ஆண்டு காலமாக நான் கட்டி காத்த டிவிகே என்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சுருக்கெழுத்தை இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிடுவது. அந்த தலைவர் இப்போது வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்போது வாகனத்தில் ஏறுகிறார், காரில் இருந்து இறங்குகிறார், இப்போது மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று நேரடியாக ஒளிபரப்பு செய்து அவர்களுக்கான, அதாவது அதிகப்படியான விளம்பரங்களை தேடி தருகின்ற போது மக்களை நான் அதுக்கு மக்களும் அது போன்று டிவிகே என்றால் இதுதான். நான் வந்து சினிமாவில் அரிதாரம் பூசி நடித்த நடிகன் அல்ல. சினிமா வெளிச்சம், சினிமா புகழ் எனக்கு இல்லை. எனதெல்லாம் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், தமிழ்நாட்டின் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளால் பார்க்கப்படுகின்ற, அந்த ஆளுமைகளால் உள்வாங்கப்பட்ட ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன்.